வணக்கம். வணக்கம் உங்களுக்கு. சும்மா அப்படியே ட்ரை பண்ணி போட்டு பார்ப்போம். எது தான் எங்கே போகுதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. என்ன ஒரு சேனல் நான் உருப்படியாக நடத்தலை. அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது. ஆக்டிவேட்டாக நான் உடம்பு ரீதியாக நல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், முயற்சி எடுத்து உட்காந்து பேசி போடுறதோ, இல்லை வெளியில் போய் எங்கேயாவது விளாக் எடுத்து போடுறதோ அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் என்னுடைய உடல்நிலை எப்போ எப்படி போகுமோ தெரியாதுங்க. இப்போ எனக்கு சைக்காலஜி டேப்லெட் இன்றைக்கி போடாதனால தூக்கம் வரல. உண்மை அதுதான். என்ன அதனால் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப்ஸ் இது பண்ணி சப்போர்ட் கொடுங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான், அப்புறம் வேறு எதுவும் மாற்றி விட்ருவேன். இந்த சேனல் இன்னொரு சேனல் ரெண்டுலேயும் போட்டுட்ருக்கிறேன். எது கொஞ்சம் ரீச் ஆகுதோ அதில் நம்ம கொஞ்சம் என்னுடைய ஆசைகள் யூடியூப்பில் வின் பண்ணணும்னு சொல்லி போட்டு அது போயிடுச்சுங்க. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக சீக்கிரமாக பேசிட்டு ஒரு நல்ல ஒரு காமெடியாக பேசுகிறதுக்கு வரமாட்டேங்குதுங்க. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சொல்லுது என்னோடய மூஞ்சி, நீயே மூஞ்சிக்கெலாம் ஒரு பேச்சாளரா, நீயே ஒரு காமெடியா, என்ன இது லூஸாட்ட பேசிக்கிட்டா அப்படிங்கிறாங்க எல்லோரும். ஆமாங்க. ஆனால் அடியே குருதி வாடிங்க, எங்கள் பூனைக்குட்டி திருட்டு விடுத்தானாட்டு இருக்குது. நான் பேசுகிறத அங்கேருந்து அது எப்படி ஸ்டைலில் பேசிக்கிட்டு இருக்குது தெரியுங்களா? இதை காமிக்க முடியாது, இல்லைன்னா காமிச்சிடலாம். திருப்பி வேணால் காமிக்கிறேன். இது பின்னாடி ஓட்டுறதுக்கு எனக்கு தெரியாது. சப்போஸ் ஓடுமா ஓடாதான்னு கூட தெரியல. எப்படியோ பின்னாடி இருக்கிற பூ கவர் பண்ணுது. நல்லா இருக்குங்களா? இந்த பக்கம் கர்டின் கொஞ்சம் தான் இருக்குது. இருங்க, ஃபுல்லாக போட்டுட்டு வர்றேன். அதையும் பிடிச்சிக்கிட்டு வாடா பச்சமே. அந்த கட்டின்னு தெரியுதுங்களா? அதுக்குள்ளே சின்ன ரூம் மாதிரி தான். ரூமில் இல்லை, சும்மா சின்னதாக இருக்குது. அதில் சிவன் போட்டோ, பெரிய சிவன் போட்டோ, அந்த சிவன் போட்டோ கரெக்டாக இதாக செட் ஆகி சேர்ந்ததில்ல. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த கர்டின் சிவனுக்காக போட்டது. நான் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் யாராவது வருவாங்க போவாங்க. அதிகமாக வரமாட்டாங்க. எப்பாவது வந்தாங்கன்னா அதில் கொஞ்சம் சாமி ஃபுல்லாக பார்க்காட்டி என்ன அப்படின்ட்டு போட்டு விடுவேன். அந்த இது இந்த டயத்தில் ஏன் போடல அப்படின்னா, வெயில் காலம், ஏசி ஓடுது இந்த பக்கம். நம்ம ஏசி காற்று வாங்கிட்டு சாமிக்கு மட்டும் ஏசி வேண்டாமா? அதனால அந்த கர்டின் க்ளோஸ் பண்ண மாட்டேங்க. ஏன்னா நான் 24 மணி நேரம், நம்மளுக்கு 14 மணி நேரம் இந்த கட்டல் அந்த பக்கம் அந்த சைடு இருக்குது. ஆப்போசிட்டாக அப்படியே சிவன் போட்டோம். கண் முழிச்சு பார்த்தோன்னா சிவன் தான் தெரிவார். எனக்கு படுத்திருக்கும் போதே அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஓம் நமச்சிவாய் அப்படின்னு சொல்லிக்குவேன். என்னை இந்த அளவுக்கு சிங்கிள் மதராக இருந்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்தது சிவபெருமான் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் ரொம்ப கடும் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி, இல்லைன்னா ஒரு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து, அந்த இதை நான் முடிக்க மாட்டேனோ என்னமோ அப்படின்னு அவ்வளோ தவிதைப்பு கொடுத்துருவார். ஆனால் கடைசியில் நின்று அதை செயல் பண்ணி கொடுத்துருவார். அந்த மாதிரி இது நிறையா நடந்திருக்குது. அதெல்லாம் சொல்லவே முடியாது. அதை ஒரு இதுலேயும் நிறைய நடத்தியிருக்காரு. எங்கள் பெரிய பொண்ணு கூட அதை பற்றி நான் சொன்னேன்னா ஆச்சரியப்படும். என்னம்மா உங்களுக்கு மட்டும் சிவபெருமான் இப்படி பண்ணுறாரு அப்படிங்க. கடவுள் புண்ணியத்தில் நான் அந்த மாதிரி இது நான் பெருமைக்காக சொல்லலை. ரொம்ப முடியலன்னு வச்சுக்கங்களேன், கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணுவேன். காசெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டேன் கையில். அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு வருவேன். ரெண்டாவது மாட்டுகளுக்கெலாம் தயிர் சாதம் சமைச்சு அது கொண்டு கொடுப்பேன். அதில் ஒரு வாழைப்பழம், தயிர் சாதம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வாழைப்பழம் மட்டும் கூட மாட்டுக்கு கொட்டி கொடுத்துருக்குறேன். கீரை இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்குறேன். அதனால் ஏதோ நம்மளால் முடிஞ்சது அது பண்ணுவோம், அவ்வளோதான்.
இந்த 2 பூனைக்குட்டி ஆயாள் மகளும் தூங்கல. இந்த குட்டி மட்டும் தூங்குற மாதிரியே நடிச்சிட்டு இருக்கிறா. என் டுக்கி. ஏ ஐயோ குட்டி, வா வா. நான் பேசுகிறேன்னாம்மா என்னத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு 1.5 கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்குது. நீ ஏசி போட்டு விட்டுறதே அந்த பக்கம் ஜில்லுன்னு இருந்துன்னு வச்சுங்களேன், எந்த தொல்லையும் பண்ணுறது இல்லைங்க, அமைதியாக இருந்துக்குது. அது எதுக்கு அப்படி அமைதியாக இருக்குன்னா, அந்த குளிர் குளிர் ஜிலு ஜில்லுன்னு வருதுங்கள பூனைகளுக்கு மட்டும் அந்த ஜிலு ஜிலு ஜில் குளிர் வந்ததுனாலே அதுக்கே அது கொஞ்சம் சைலண்ட் ஆயிரும். ரொம்ப கத்துதுங்க இல்லைன்னா பயங்கரமாக கத்துது. ஒரு 2 பூனைக்குட்டி கொண்டு போய் வேறவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன். அந்த பேக் இன்னைக்கு தான் வந்திருக்குது வீட்டுக்கு. நான் புத்தம் புது பேக்காக கொடுத்து விட்டேங்க. இங்கே பாருங்க எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். என்ன பண்ணுறது? என்னப்பா இப்படி கொண்டாந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? 2-3 நாளாக அதிலே வாழ்ந்தது உங்கள் குட்டி அப்படிங்கிறியா? என்ன பண்ணுறது? டைம் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது. மறுபடியும் அடுத்த வீடியோ ஒன்று போட்டுக்கலாம். கண்டினியூவாக வீடியோ போடுறேன் நான். முடிஞ்ச வரைக்கும் லைவ் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். லைவ் வரலான்ட்டு ஒரு மைண்ட் இருக்குது. சப்ஸ்கிரைப் வரணும். ஒரு 50-60 பேர் வந்தால் தான் லைவ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுதான் பண்ணுறேன். அது எனக்கு சில 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 காரணங்களால இந்த அப்பப்போ மறந்துடுவேன். இந்த வயசு கோளாறுன்னு ஒன்று இருக்குதுங்கள, மறந்துடுவேன். அதை பண்ண தெரியாது. அப்புறம் என்ன பண்ணேன், ரீசெட் அடிச்சிடுவேன் அடிக்கடி. அதுதான் பெரிய மிஸ்டேக் வருது எனக்கு. அந்த ஒரு இது ஏதாவது அந்த அந்த செட்டிங்ஸில் போய் எனக்கு பண்ண தெரியாது. நான் படிக்காதனால சொல்கிறேன். 2வது தான் நான் படித்தேன். 2வது படித்து போட்டு யூடியூப் ரன் பண்ணோம்னா அது எத்தனை ப்ராசஸ் இருக்குதுங்க. ஓடிக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு. பார்ப்போம் அப்புறம். அந்த செட்டிங்ஸில் வந்து மாற்றினாலும் அவ்வளோதாங்க, மாற்றாட்டி அவ்வளோதான். ஓடுறது இவ்வளோதான், நம்ம லக்கில் வச்சு தான் ஓடும். 2வது என்ன அப்படின்னா, நம்ம சில சில இது இந்த காப்பி ரைட்டு அதுன்னு விழுவும்ல, அது வந்து நம்ம தவிர்த்துக்கிறதுக்கு அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான். மற்ற இது இருக்காது. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம்.